சோ இந்த ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 23,400 rupees வந்து லாஸ் தான் வந்து நான் புக் பண்ணிருக்கேன். அண்ட் என்னோட செகண்ட் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்ல வந்து நான் பிஇ ட்ரேட் வந்து பிளான் பண்ணேன். பிஇ ட்ரேட் எடுத்த அப்புறம் என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸோட பிரீமியம்ஸ் வந்து நல்லாவே வந்து டிக்ரீஸ் ஆகுது. பட் புட் ஆப்ஷன்ஸோட பிரீமியம் வந்து இன்க்ரீஸே ஆகல. மார்க்கெட் இங்க இருந்து பாருங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. பட் வந்து பிரீமியம்ஸ் வந்து மூவே ஆகல. சோ என்னோட புட் ஆப்ஷன் ட்ரேட வந்து நான் ஒரு மைனர் ப்ராஃபிட்டோடய வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். 3,800 rupees ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவராலா இன்னைக்கு ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23,400 rupees நான் வந்து லாஸ் தான் வந்து நான் புக் பண்ணிருக்கேன். இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே சரி மார்க்கெட் பயங்கரமா வாலட்டிலா தான் இருக்கு. சோ ஆப்ஷன் பையர்ஸும் சரி ஆப்ஷன் செல்லர்ஸுமே சரி ரெண்டு பேருமே வந்து மோஸ்டா வந்து டிராடவுன் ஃபேஸ்ல இருக்கதா வந்து சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல தான் வந்து நம்ம டிசிப்ளினா வந்து ட்ரேட் பண்ணுவோம். சோ நம்மளோட லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சோ ஓவர் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணக்கூடாது. சோ டிசிப்ளினா ட்ரேட் பண்றதுனால மட்டும் தான் வந்து நம்மளால ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆக முடியும். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது நம்ம டிசிப்ளினா நம்மளோட ட்ரேடிங் பிளான ஃபாலோ பண்றது மட்டும் தான் வந்து நம்ம கையில இருக்கு. சோ நீங்களுமே வந்து டிசிப்ளினா வந்து ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி டிசிப்ளினா ட்ரேட் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.